ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் YG. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் 1 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அந்த புளியிலேயே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் மண் சட்டி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் வச்சிங்கன்னா குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 3 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம புளியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டைம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது அந்த புளி கரைச்சலில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இது நான் வீட்டில் பண்ண மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடலோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு, புளி, காரம் 3மே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ் குழம்ப இதில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் அரை மூடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிச்சு வரும். அந்த டைமில் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். அதை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மீனெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு கரண்டியால் பொறுமையாக நகர்த்தி விடுங்க. மீன் உடையாத அளவுக்கு நல்லா முழுகினதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் நீடட் குழம்பு மீனை லைட்டாக சென்டரில் வச்சு நகர்த்தி விடணும். இல்லைன்னா 2 பக்கமும் துணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.